வணக்கம் நண்பா, சந்துரு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி திக்குவானா என்ன, திக்குவிலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், ஸ்டாமரிங் ப்ராப்ளத்துக்கு உண்டான முக்கியமான காரணிகள் என்ன, ஏன் உங்களுக்கு இது வந்திருக்கு, இந்த விஷயத்தை இந்த ஸ்டாமரிங்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான தகுதி எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பான முறையில் பார்த்துட்டு இங்கே வாங்க. அதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு உண்டான இம்பாக்ட்னஸ் கிடைக்கும். சரிங்களா? என்ன எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிட்டே இருக்க? எனக்கு பின்வாங்க தெரியாது. அவங்களை திருப்பி அடிக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? எனக்கு ஒரு நாள் வரும். வணக்கம் நண்பா. ஸோ நான் ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு லட்சியம் இருக்குது. என்னை மாதிரியே ஸ்டாமரிங் ப்ராப்ளத்தில் கஷ்டப்படுற மக்களை ஒரு 10,000 பேராவது நான் வெளியே கொண்டு வரணும். என்னோட மிகப்பெரிய ஆசை. நான் கொண்டு வந்தே தீருவேன். இந்த நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு முயற்சி இது. ஸோ நான் என்ன பண்ணேன், முதல் ஸ்டாமரிங் வந்து வெளியே வர்றதுக்கு நான் யூஸ் பண்ண யுக்திகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான யுக்திகள் தான். நான் போன யுக்தி வந்து டாக்டர்கிட்ட போனேன். போய் டாக்டர் போய் அது இது அதுன்னு என்னவோ பண்ணி பார்த்தா கடைசியில் நம்பிக்கை இழந்து போய் புத்தகங்கள் மேலே கண் போச்சு. ஸோ ஒரு சில புத்தகங்கள்லேருந்து எடுத்த விஷயத்த அப்படியே நான் அந்த புத்தகத்தை பேப்பரை நம்பி நான் அதோட தியானங்கள் செயல்முறைகள் அந்த பேப்பரில் உள்ள விஷயத்தை அப்படியே முழுசாக உள்வாங்கி தியானத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஆழ் மன தியானம் சொல்லுவாங்க. அந்த தியானத்தின் வெளிப்பாடு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட திக்கவையில் 4 ஸ்டேஜ் உண்டு. 4 ஸ்டேஜில் 3ஆவது ஸ்டேஜ் தாண்டி 4ஆவது ஸ்டேஜ் என்ட்ரியாக போன ஒரு நபர் தான் இப்போ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்கூல் லெவல் ட்ரெயினர் கன்சல்டிங் கொடுத்துட்ருக்கேன் சில மக்களுக்கு. ஸோ என்னை அப்படி மாற்றின அந்த ஒரு ஆழ்மன தியானம். ஸோ அந்த தியானத்தை சொல்கிறேன். அந்த தியானம் கண்டிப்பான மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு தியானம். நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ முதல்ல நீங்கள் திக்குவாயிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சாகும். ஸோ திக்குவாய்ங்கிறது உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லையே இல்லை, மனசு சம்மந்தப்பட்டது முழுசு தெரிஞ்சாங்க. இந்த மனசில் ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு வேண்டாத எண்ணம் இருக்குது, அது பழக்கமாக மாறிடுச்சு. அது பழக்கமாக மாறுறதுனால உங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகளில் ஸ்டாமரிங் ப்ராப்ளம் வருது. சரிங்களா? பக்கா தானே? ஸோ இப்போ அந்த ஸ்டாமரிங் ப்ராப்ளம் சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது, முதல்ல நீங்கள் பயப்படும் போது, உங்கள் மனசு படபடப்பாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டுங்கிறது ஸ்டாமர் அப்படின்னு நிற்கிது. ஸோ மனசை எப்படி ஒருநிலைப்படுத்தலாம், மனசில் உள்ள அந்த எண்ணத்தை எப்படி பிடுங்கி எரியலாம் அப்படிங்கிறதான் இந்த தியானம். ஸோ இந்த தியானம் வந்து அந்த எண்ணத்தை போக்காது, அந்த எண்ணத்தை மறக்கடிக்கும். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அந்த எண்ணத்தை போக்காது, எண்ணத்தை மறக்கடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முன்னாடி யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா முதல்ல நான் யோசிப்பேன், ஐயோ திக்கூடாது அப்படின்னு. இப்போ நான் அந்த தாட்டே எனக்கு வர்றதில்லை. ஸோ திக்கக்கூடாது தாட்டே வர்றதில்லை, நான் திக்கிறது இல்லை. தட்ஸ் சிம்பிள் பவர் ஆஃப் மெடிடேஷன். சொல்கிறேன் தியானத்தை. ஆழ்மன தியானம். ஸோ இந்த தியானத்துக்கு நம்ம சொல்கிறதுக்கு முன்னக்கூட்டி முதல்ல மனம்னா என்னங்க தயவுசெய்து நான் சொல்லி ஆகணும். அதை சொல்லாமல் புரியாது. ஸோ மனசை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க, கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் அப்படின்னு. இப்போ நமக்கு சப்கான்சியஸ் வரைக்கும் தெரிஞ்சாலே போதுமானது. சரிங்களா? ஸோ வந்து கான்சியஸ்ங்கிறது என்ன, மனசு என்ன அப்படின்னா சாதாரணமாக யோசிக்கிறது, வைக்கிறது, செய்கிறது, யோசிக்கிற தன்மை. நான் திக்கூடாதுன்னு நினைக்கிற மனசு, உங்கள் கூட பேசிக்கிற மனசு. அது சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்னா உங்கள் பழக்க வழக்கத்தை முடிவு பண்ணுற மனசு. நீங்கள் ஆல்ரெடி இது பிடிக்கும், இது பிடிக்காது, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும், இந்த ட்ரெஸ் பிடிக்காது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான், எனக்கு உண்டான செயல்திறன் இவ்வளவு, என்னோடய ஸ்கில் செட் இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு மனசை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் உங்களுடைய ஸ்டாமரிங் ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பழக்க வழக்கமாக அந்த எண்ணம் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. ரைட்? ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கிற எண்ணத்தை எடுத்து வெளியே போகிறதுக்குண்டான தியானம் தான் ஆழ்மன தியானம். இந்த ஆழ்மன தியானத்தை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க, 3 பகுதியை பிரிக்கிறாங்க. முதல் பகுதி என்ன அப்படின்னா மனதை இலகுவாக்குதல், கவனத்தை ஒன்று சேர்த்தல். இது 2 ஒரே பகுதி. 2வது பகுதி என்ன அப்படின்னா எண்ணத்தை ஆழ்மனதிற்குள் புகுத்துதல். 3வது பகுதி என்ன அப்படின்னா ஆழ்மனதின் கற்பனை திறனை வளர்த்தல். ஸோ அந்த கற்பனை திறன் அப்படியே அந்த ஆழ்மனத்தை கொண்டு போகிறீங்க. அது 3ஆவது ஸ்டெப். சிம்பிளாக சொல்கிறவங்க புரியும். இப்போ இந்த வீடியோவில் 2 ஃபோட்டோ நான் டிஸ்பிளே பண்ணுறேன். 2 ஃபோட்டோஸ். இது முதல் ஃபோட்டோ, இது 2வது ஃபோட்டோ. ஓகே. ஸோ
ஸோ அந்த போட்டால் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காரணும். நீங்கள் முடிஞ்சால் உட்காருங்க. அந்த காலை மடைக்காமல் உட்கார முடியணும்னா நார்மலாக உட்காருங்க, தப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு நேராக இருக்கணும், கழுத்து நேராக இருக்கணும். ஏன்னா ரத்த ஓட நல்லா இருக்கணும். அதுக்காண்டி இந்த தியானம் செய்கிறதுக்கு உண்டான அழகான திருப்தியான நேரம் பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நீங்கள் எங்கே தூங்கிருக்கீங்களோ அது ரூமில் இருக்கக்கூடாது, வேறு ரூமுக்கு போயிருங்க. ஏன்னா நீங்கள் தூங்குற இடத்துல வந்து செட் ஆகாது, அந்த சோம்பல் உங்களை தடுக்கும். ஸோ குளிச்சுட்டு வேறு ரூமுக்கு போயிருங்க. அந்த ரூமில் போயிட்டு உட்காருங்க. உட்காந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது சத்தங்கிறத உங்கள் காலை விழக்கூடாது. ரொம்ப அமைதியாக இருக்கணும். உங்கள் எண்ணம் வந்து அப்படி இப்படி போகுது எனக்கு அப்படின்னு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், போக உங்களுக்கு அதை கற்றுக்கிடுவீங்க, ப்ராப்ளம் இல்லை. ஸோ உட்கார்ந்த உடனே இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு காற்றை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உள்ளே இழுத்துட்டு முடியவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது 7 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே மெதுவாக விடுங்க. இதே மாதிரி குறைஞ்சது 5 டைம் பண்ணுங்க. ரைட், இது முடிஞ்சது. ஒருவேளை இந்த பகுதியில் உங்களால் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே உங்களால் அந்த மூச்சு பயிற்சி பண்ண முடியல அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கே பண்ண முடியல அப்படின்னா, இங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் காற்று மேலேயே உள்ள காற்று போகுது, ஹோல்டு பண்ணுறேன், வெளியே காற்று வருது அப்படின்னு கவனத்தை ஒருநிலைப்படுத்தலாம், தப்பு இல்லை. ரைட், நம்பர் 1. நம்பர் 2 பகுதி என்ன அப்படின்னா, எண்ணத்தை புகுத்த போறீங்க ஆள் மனதில். ரொம்ப சிம்பிள். நான் மிகச்சிறந்த பேச்சாளர், என் உச்சரிப்பு மிக தெளிவாக உள்ளது, என்னை விட மிகச்சிறந்த பேச்சாளர் இந்த உலகில் எவனும் இல்லை, இந்த மிக தெளிவான உச்சரிப்பை எனக்கு வழங்கிய இறைவனுக்கும் என் அம்மா அப்பாவிற்கும் நன்றி. அவ்வளவுதான். இந்த ஒரு வாக்கியத்தை உணர்ச்சி பூர்வமாக நம்பி பொறுமையாக சொல்லுங்க. குறைஞ்சது 20 தடவை நீங்கள் சொல்லணும். சரிங்களா? நீங்கள் அதை சொல்லி முடிச்ச உடனே அப்படியே கண்ணு மூடியா இருக்கணும், கண்ணை திறக்கூடாது. நீங்கள் கண்ணு மூடியா இருக்கணும், திறக்கூடாது. அதுக்கப்புறம் உட்கார்ந்த மாதிரியே ஒரு மிகப்பெரிய அரங்கம், அந்த அரங்கத்தில் 1 லட்சம் மக்கள் இருக்கிற மாதிரி, அந்த மக்கள் உங்களை எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி, அந்த சீஃப் கெஸ்ட்டாக அவங்கள கூப்பிடுற மாதிரி நீங்கள் அந்த மேடையை நடந்து போகிற மாதிரி நினச்சி பாருங்க. அந்த மக்கள் நீங்கள் ஸ்டேஜில் போனவொன்னா ஆரவாரம் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஆரவாரப்படுத்தி பேசுகிற மாதிரி நினச்சி பாருங்க. ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியும் கற்பனை, ஆனால் ஆள் மனசு அப்படியே உண்மையாக உள்வாங்க. ஸோ உணர்ச்சியுடன் எண்ணம் கலக்கும்போது, உணர்ச்சி மற்றும் எண்ணம் இந்த 2ம் கலந்து எண்ணம் உள்ள போகும்போது ஆள் மனது ரெக்கார்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஆள் மனதுக்கு மேலே உள்ளதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ள போகும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெக்கார்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ ரெக்கார்ட் பண்ண உடனே பழைய எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, பழைய நான் திக்குறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் போய் இது உட்காரும் போது 2 மிஸ்மேட்ச் ஆன உடனே எந்த ஒரு எண்ணம் ஆழமாக பதியப்படுதோ அந்த எண்ணத்தை மனசு உங்கள் மேல் நினைச்சு ரியாக்ட் பண்ணும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் திக்வாய் பிரச்சனையை போக்குறதுக்கு பதிலாக நான் அப்படி இல்லை அப்படின்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கட்டளை இடுறீங்க. அது நடந்திருக்கு. ஏன் நடந்திருக்கு? பேசிட்டு இருக்க நபர் வந்து அவ்வளோ மோசமாக திக்குவாய். சரிங்களா? ஸோ இதுதான் தியானம். இதை பண்ணி முடிச்சுட்டு 10 நிமிஷம் படுத்து எழுந்து போயிருங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு பண்ணுங்கள். நைட்டு தூங்கும் போதும் குளிச்சுட்டு இதை பண்ணிட்டு தூங்குங்க. கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸோ 1 மாதம் பண்ணுங்கள். அடுத்து இது கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1 மாதம் கழிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தவர்கள் இந்த 1 மாதம் கழிச்சு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுறேன். அட்டன் பண்ண முடியலன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு இந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சிட்டு வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம எல்லோரும் சேரணும். சேர்ந்து அந்த திக்குவாய்ங்கிற அந்த ஸ்டாமரிங் ரொம்ப மோசமான பிரச்சனை எனக்கு தெரியும். அதை போக்கிடலாம், பிரச்சனை நம்புங்க. நம்ம நம்புகிறோம், வெளியே வரோம். நம்மலாம் சேர்றோம். குறைஞ்சது 10,000 நபர்களை வந்து புட்டிங்க வெளியே கொண்டு வருவோம். கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.